அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம புழுங்கரிசி தேங்காயை வச்சு புதுவிதமான ஒரு சூப்பர் டேஸ்டி டிஃபன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புழுங்கரிசியை ஊற போட்டுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் புழுங்கரிசி எடுத்திருக்கேன். புழுங்கரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அழுக்கு போக 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த அரிசி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. புழுங்கரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த அரிசியை இங்கே ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃபில்டரில் இப்போ இந்த அரிசியை நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம். தண்ணியெல்லாம் இல்லாமல் வடியை விட்டு எடுத்துக்க போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி சேர்க்குறோம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகி வரட்டும். தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆயிடுச்சு. லைட்டாக அதில் ஒரு ஈரப்பதம் மட்டும் இருக்கணும். அது மட்டும் கரெக்டாக இருக்குது. அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் இப்போ இந்த வடித்து வச்ச புழுங்கரிசியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம அரைச்செடுக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் பொடியை அரைச்செடுக்க போகிறோம். அதுவும் சின்ன ரவை பதத்துக்கு நம்ம அரைச்செடுக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைக்கணும். எவ்வளோ அருமையாக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். எப்படி புட்டு பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். அந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும். நல்லா வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி பிளேட் எல்லாத்துலேயுமே லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். ரொம்ப தடவை வேண்டாம், லேசாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த மாவை ஒரு குழிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 இட்லி பிளேட் எடுத்து வச்சுருக்கோம். 2லேயும் நான் சேர்த்துக்க போகிறேன். என்கிட்ட இன்றைக்கி நான் இட்லி பிளேட் இருக்கிறனால அதில் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டீமரில் கூட இதே மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் ஸ்டீமரில் போட்டு நீங்கள் பாயில் பண்ணி கூட எடுத்துக்கலாம். 2ல் நீங்கள் எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த 2 பிளேட்டையும் உள்ளே இறக்கி வைங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ரெடியாகும். 2 பிளேட்டையும் வச்சு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். இது 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மிதமான சூட்டில் இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 20 நிமிஷம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. 2 பிளேட்டையும் நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம். 2மே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஈஸியாக எடுக்க முடியும். கொஞ்சம் ஆறட்டும். இட்லி பிளேட்ஸ் ஆறிடுத்து. லைட்டாக நீங்கள் தொட்டாலே எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். அப்படியே இட்லி மாதிரி வரும். சூப்பராக வந்துடும். ஒன்றே எடுத்து காட்டுறோம் பாருங்கள். அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. வெள்ளை வெள்ளைன்னு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே இப்போ நம்ம இதை உதுத்து விட்டுக்க போகிறோம். 8 குழிலையும் நம்ம பண்ணது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் உதுத்து ரெடியாக வச்சுக்கலாம். கையை வச்சு நீங்கள் லைட்டாக உதுத்திங்கனாலே நல்லா உதிர்ந்து வந்துடும். எவ்வளோ அருமையாக புட்டு பதத்துக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம உதுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். தேங்காய் எண்ணெயில் தான் ரெசிபி பண்ண போகிறோம். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். இது பச்சை வேர்க்கடலை. ஃபஸ்ட்டு எண்ணெயில் நான் இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன். வறுத்த வேர்க்கடலையை நீங்கள் சேர்க்குற பட்சத்துக்கு நீங்கள் அடுத்து கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் நம்ம சேர்ப்போம். அப்போ அதோடு சேர்த்து நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை லைட்டாக வறுபட்டு வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பெருங்காயம் சேர்த்துப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவிருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். பெரிய சைஸ் பச்சை மிளகாவில் 1 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் எண்ணெயிலே வறுபடட்டும். எல்லாம் நல்லா ரெடியானதும் இப்போ இதில் நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். ஒரு கேரட்டை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம், அதையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். கருத்து போகாமல் இருக்க அதையும் உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட வேண்டிதான். காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்றனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. காய்கறிகள் வேகணும். சேர்த்துட்டு ஒரு தடவை தாளித்ததோடு கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். மாவு அரைக்கும் போதே மாவுக்கு தேவையான உப்பை போட்டுட்டோம். காய்கறிகள் வேகிறதுக்கு மட்டும் தனியாக இப்போ உப்பு சேர்க்குறோம்.
சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. காய்கறிகள் எல்லாமே வதங்கி வரட்டும். மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். இப்போ இங்கே காய்கறிகள் எல்லாமே ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம உதுத்து வச்சுருந்த அந்த மாவை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வெந்தும் ரெடியாக இருக்குது. உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட வேண்டிதான். காய்கறிகள் எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த காய்கறிகளோட ரெடியாகணும். அதனால் நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. ரெடி ஆகிடுது. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலை மேலே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட வேண்டிதான். ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்துட்டா போதும். நம்மளோட புழுங்கரிசி தேங்காயை வச்சு மறக்காமல் இந்த மாதிரி புதுவிதமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ஆசையாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.